மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 1ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். முதல் அறிவிப்பு: அரசு மருத்துவமனைகளில் அனுமதியின்றி ரீல்ஸ் மற்றும் வீடியோக்கள் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதியின்றி ரீல்ஸ், வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது சட்டப்படி குற்றம் என்று சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சமீப நாட்களாக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை ஆய்வு என்ற பெயரில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். நோயாளிகளின் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் இருப்பதால் அத்தகைய செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. 22/2/2026, 15/3/2026 ஆகிய நாட்களில் நடைபெற்ற தேர்வு முடிவுகள் tnpsc.gov.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2A தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் தேர்வாளர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோரை தீவிரமாக கண்காணிக்க தமிழக காவல்துறை புதிய நடவடிக்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை அவர்களின் குற்றத்தின் தன்மை மற்றும் ஆபத்தின் அடிப்படையில் 8 வண்ணங்களாக பிரித்து கண்காணிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும். பெண்களின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. போதைப்பொருள் ஒழிப்பு, குற்றத்தடுப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் அரசு சேவைகள் மக்களிடம் விரைவாக சென்றடைவதை உறுதி செய்தல் வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். காவல்துறை ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கொலை, போக்சோ மற்றும் பிற முக்கியமான வழக்குகள் தொடர்பாக அனைத்து வழக்கறிஞர்களுடனும் மாதந்தோறும் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்த வேண்டும். முந்தைய மாதத்திற்கான முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இது மூத்த காவல் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். தெளிவும் வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் கூறினார். அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் அதிகாரிகள் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். எதிலும் தனிநபர்கள் தலையீடு இருக்காது. யார் தவறு செய்தாலும் பாரபட்சமின்றி துரிதமாக நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென்று IAS IPS மாநாட்டில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து ஆறாவது அறிவிப்பு: மணமகிழ் மன்றங்களின் உரிமத்துக்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் சில்லறை விற்பனை மதுக்கடைகளை நடத்தி வருகிறது. இது தவிர கிளப் என்று கூறப்படும் மணமகிழ் மன்றங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளிலும் அங்கு வரும் விருந்தினர்களுக்கு மது விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த மணமகிழ் மன்றங்கள், விடுதிகள் டாஸ்மாக் நிர்வாகம் வாயிலாகவே மதுபானம் கொள்முதல் செய்து விற்பனை செய்ய முடியும். இந்த மணமகிழ் மன்றங்களில் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும். முன் தேதியிட்டு அமல். இந்நிலையில் மணமகிழ் மன்றங்களுக்கான FL2 உரிமம் பெறுவதற்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தி தமிழ்நாடு அரசு மதுபான உரிமம் மற்றும் அனுமதி விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது.
இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மனமகிழ் மன்றங்களுக்கான உரிமத்துக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 10,000, உரிம கட்டணம் ரூபாய் 30,000 என இருக்கும் நிலையில் அதில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. சென்னை நகர் பகுதிகளில் உரிமத்துக்கான சிறப்பு கட்டணம் ரூபாய் 15 லட்சமாகவும் மற்ற பகுதிகளுக்கு ரூபாய் 10 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது சென்னை நகர் பகுதிக்கு உரிமத்துக்கான சிறப்பு கட்டணம் ரூபாய் 30 லட்சமாகவும் மற்ற மாநகராட்சிகளில் மக்கள் தொகை 10 லட்சத்துக்கு மேல் இருந்தால் ரூபாய் 25 லட்சமும், மக்கள் தொகை 10 லட்சத்திற்குள் இருந்தால் ரூபாய் 20 லட்சமும், நகராட்சிகளில் ரூபாய் 15 லட்சமும், மற்ற இடங்களில் ரூபாய் 10 லட்சமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு முறையின்றி இயங்கும் மனமகிழ் மன்றங்களை முடக்கும் என டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்து 7வது அறிவிப்பு. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் படிப்படியாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், விஞ்ஞானி வி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் அடங்கிய புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு உயர்நிலை குழு, வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை ஆய்வு செய்தது. ஆசிரியர்கள், பெற்றோர், கல்வியாளர்கள், மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கருத்துகளையும் பெற்றது. அதன் அடிப்படையில் பள்ளி கல்வி மேம்பாட்டுக்கான பரிந்துரைகள் மற்றும் புதிய பாடத்திட்டத்துக்கான அறிக்கையை தயாரித்து அரசிடம் வழங்கியது. அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக நடப்பு கல்வி ஆண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் விஜய் தலைமையில் தவேக அரசு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து 8வது அறிவிப்பு. முதல்வர் விஜய் ஜூலை 2வது வாரத்தில் கரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவேக சார்பில் தலா 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி அளிக்க திட்டமிட்ட நிலையில் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் அவர் கரூர் வர முடியவில்லை என கூறப்பட்டதால் அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார். இதனிடையே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை முதல்வர் விஜய் சந்திக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முதல்வர் விஜய் ஜூலை 2வது வாரத்தில் கரூர் வரவுள்ளதாகவும் அப்போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. அடுத்து 9வது அறிவிப்பு. தமிழக அரசின் பல்வேறு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிறுவனங்களின் வங்கி கணக்குகளில் நீண்ட காலமாக பயன்பாடின்றி முடங்கி கிடந்த 11,526 கோடி ரூபாய் பொது நிதித்துறையின் சிறப்பு பணிக்குழு ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டு அரசின் கருவூலத்தில் செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. தனியார் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசு மற்றும் கட்டண நிர்ணய குழு எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தங்களின் விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், உணவு கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். விடுதி மற்றும் பேருந்து வசதிகள் மாணவர்களின் விருப்பத்திற்குரியவை. அவற்றை கல்லூரி நிர்வாகம் கட்டாயப்படுத்தக்கூடாது. புகார்களை விசாரிக்க பிரத்யேக குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டாய கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் சான்றிதழ்களை முடக்குதல் போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக மாணவர்கள் புகார் அளிக்கலாம்.
கல்லூரிகளில் கட்டண கொள்ளையால் பாதிக்கப்பட்டிருந்தால் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம். கட்டண வசூல் குறித்து முதல்வர் அலுவலகத்திற்கு நேரடியாக புகார்களை அனுப்பலாம். ஆன்லைன் மற்றும் தொலைபேசி 1100 என்ற எண் மூலம் புகார் அளிக்கும் வசதியும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கட்டண நிர்ணய குழுவின் மூலம் கல்வி கட்டணம் முறைப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது. அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் அதிக கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. தமிழகத்தில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளில் கட்டண வசூல் தொடர்பான அரசு விதிமுறைகள் மற்றும் அதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான 10 அறிவிப்புகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.